பேசி பார்த்தீங்கல்ல, அந்த 9 பேர் எங்க இருக்கானுங்கன்னு தெரியல. தலைவர் கொள்ளை அடிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. அவனை எல்லாத்தையும் முடிச்சு கட்டிட்டு அடுத்த வருஷம் எங்க தலைவர் தான் வருவாரு. இவ்வளோ டைரக்டா வந்து எந்த கட்சியும் இது வரைக்கும் யாரும் பேசவும் முடியாது. அவ்வளோ கட்சி யாருக்கும் கிடைக்கவும் கிடைக்காது. மக்களுக்கு என்னென்ன குறையெல்லாம் இருக்கோ, அந்த குறை இந்த அரசு என்னென்னலாம் பண்ணியிருக்கோ அது எல்லாத்தையும் வெளிப்படையா எந்த கட்சிக்காரனும் பேசல. இது வரைக்கும் ஆட்சிக்கே வராத ஒரு கட்சி இவ்வளோ தெளிவா பேசியிருக்கு அப்படின்னா கண்டிப்பா 2026 தளபதி மட்டும்தான், வெறும் தளபதி மட்டும்தான், வேற யாரும் வர முடியாது. எங்க தளபதி தான் வருங்கால ஆட்சி வந்து அவரு போகுது. அவர் என்னைக்கும் இல்லாத மாதிரி இந்த வந்து ரொம்ப தீப்பொறியா இருந்தது. மக்கள் மனசுல வந்து ரொம்ப இடம் பிடிச்சிட்டாரு. இப்ப வந்து அதிகமா இடம் பிடிச்சிட்டாரு. எங்க மனசுல வந்து ரொம்ப இது 26 வந்து அவரு ஆட்சி அமைக்க போறாரு. அதுக்குதான் பெண்களுக்கு தான் முக்கியத்துவமே கொடுத்திருக்காரு. இப்ப என்ன மத்த கட்சியை சார்ந்த ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு வந்து 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்கன்னா 1000 ரூபாய் கொடுத்துட்டு பஸ்ஸுக்கு வந்து ஃப்ரீ பஸ் விட்டுருக்காங்க. எத்தனை பஸ் வந்திருக்கு? இப்ப ஒரு பஸ் வந்தே கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா எங்க தலைவர் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்திருக்காரு. இனி வரப்போற ஆட்சியில் அவர் நடத்த வழிநடத்தல் நாங்களும் துணை நின்று அவருக்கு ஆதரவு அளிக்க போறோம். கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து வந்திருக்கோம். மிகவும் சிறப்பா சீருமா நடந்த இந்த மாநாட்டுக்கு அனைத்து இளைஞர்களும் ஒன்னா சேர்ந்து ஒத்துழைத்து தந்திருக்காங்க. இது அனைவரோட வெற்றி. இந்த வெற்றியை 2026 சமர்ப்பிப்போம். ஸ்பீச்சா தீயா இருந்தது ஜி, அதான் வெறித்தனம். அதுக்காக தான் இவ்வளோ நேரம் நின்னோம். 2 நாள் கஷ்டப்பட்டு வந்தோம். நிறைவா போறோம். ஏங்க சூப்பரா இருந்துச்சுங்க. இதுக்கு மேல என்னங்க வேணும்? தளபதிங்க அவருக்கு ஒருதாங்க கை காட்டினா போதுங்க. ஏங்கிட்டு இருந்தாங்க. பொள்ளாச்சி நகர தலைமை தொண்டரணில இருந்து வரோம். ஸோ எங்களுக்கு எப்படி இருந்ததுன்னா, அண்ணா வந்து எப்போ பேசினாலுமே வந்து ஆன் ஸ்க்ரீனாக இருந்தாலும் சரி, ஆஃப் ஸ்க்ரீனாக இருந்தாலும் மாசாக இருக்கும். இந்த டைம் இந்த ஸ்பீச் பார்த்துட்டு யாருக்குமே எந்த ஒரு தப்பு பண்ணணும், பெண்களை வந்து தப்பாக பார்க்கணுங்கிற எண்ணமே யாருக்குமே எப்பவுமே வராது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஃபயரான ஒரு ஸ்பீச் வந்து அண்ணா கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துட்டு இன்னியாவது அவங்க திருந்ததுக்கு ட்ரை பண்ணலாம், அட்லீஸ்ட் ட்ரை பண்ணலாம். ஏன்னா அவர் வந்து இப்போ கொடுத்தது வந்து அவர் மதுரை படத்தில் சொல்கிற மாதிரி இது வந்து சாதாரண ஒரு வார்னிங் கிடையாது. அவரோட ஸ்டைலில் சொல்லணும்னா இது ஒரு கட்டளை. அந்த மாதிரி செம்மையா வந்து அவர் பேசியிருந்தாரு. சோ இந்த ஆட்சி சார், இத வந்து யாருமே பொலிட்டிக்கல் பார்ட்டியா பார்க்கல. நாங்க அவருக்கு எப்பவுமே ஒரு நல்ல தொண்டர்களா மட்டும்தான் இருப்போம். முதல்ல ரசிகர்களா இருந்தோம், இப்ப நாங்க தொண்டர்களா இருக்கோம். அவ்வளவுதான். எப்பவுமே தளபதியா மட்டும்தான், இதுக்கப்புறம் வேற யாருமே வர முடியாது. எங்க தளபதிக்கு தான் ஓட்டு. இன்னுமே எல்லாமே அவரு தான். எங்க தளபதி தான் எல்லாமே. இன்னுமே எங்களுக்கு வேற லெவல. நாங்க அதை சொல்லக்கூடாது. நாங்க சொன்னா அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பாங்க. நாங்க தளபதி சொல்ற மாதிரி நாங்க செயல்ல காட்டுறோம். ஸ்பீச் அரட்டி விட்டாப்லனே. அடுத்து அவர் தானே முதலமைச்சர். அந்த இடத்துல வேற யாருமே கிடையாது. அவர் பேச்சுனா புள்ள அரிக்குதுன்னு அந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துலயும் தரமா பேசிக்கிட்டு இருந்தாப்லனே. பாதுகாப்பு அவர் வந்தாதானே கரெக்டா இருக்கும். அவர் தானே முதலமைச்சர். கொள்கை பேசின பேச்சுக்கே அவர் தானே. டிவிக்கே தான் தளபதி. டிவிக்கே தான் அவர். பாதுகாப்பு தமிழ்நாடே பாதுகாப்பா இருக்கும். வேற யாரு வந்தாலும் மாறாது. ஒரு ஊர்ல ஒரு 80% பேர் படிச்சிருப்பாங்க. அந்த 80%ல 70% பேருக்கு வேலையே கிடைக்காது. 10% பேருக்கு தான் வேலையே கிடைக்கும். இப்போ உள்ள ஆட்சி பூரா அப்படித்தான் இருக்கு. வேலை வாய்ப்பு வந்து இளைஞர்களுக்கு வந்து அவ்வளோ கிடைக்கவே இல்லை. அதனால தளபதி வந்தால் மட்டும்தான். அதே மாதிரி இந்த அணில் குஞ்சுங்க சொல்றாங்களா, நாங்க வந்து சிங்கக்குட்டிங்க. அணில் குஞ்சுங்க செருப்பால் அடிச்சு போறோம்னு சொல்லிருங்க. இந்த மாநாடு சீமான அணில் குஞ்சு குறுக்க மாதிரி ஓடி திரிஞ்சு சொன்னாங்கல்ல. இந்த மாநாடு பார்த்து யார் அணில் குஞ்சு இப்ப தெரிஞ்சிருக்கேன். குறுக்க நாங்க இல்ல, அவங்க தானே லாரியில் அடி வருவாங்க, அடிவிட போறாங்க. அடிபட்டாங்க. ஃபர்ஸ்ட் மாநாட்டில் அடிபட்டாங்க. இப்ப 2வது மாநாடு இந்த கட்சியே ஒண்ணுலாம் போக போறேன். சீமான் ஒண்ணுலாம் போக போறாரு. நல்லா தெரிஞ்சுங்க. தமிழ் வெற்றிகளும் வந்துச்சுன்னா தமிழ்நாடு நல்லா இருக்குமே. தமிழ்நாடு எப்பவுமே நல்லா இருக்குமே.